ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு 2 1 கேஜிக்கான கேக்கோட டெக்கரேஷன்ஸ் வீடியோ தான் இதில் காட்டியிருக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த கேக் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால் வெண்ணிலா கேக்கோட ரெசிபி வீடியோவும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெண்ணிலா கேக் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். இதை வந்து 3யும் ஒரு சிவரில் போட்டு 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு 4 முட்டையும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொடி பண்ணி வச்ச சுகரை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இந்த சுகரும் எக்கும் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா அந்த சன்ஃப்ளவர் ஆயிலை இதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு இந்த ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3-4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையிடையே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் போதும். இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து 2 7 கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் 2 லேயமாக மாற்றிக்கலாம். நம்ம ஒரு கேக் டின்லேயே பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல வந்து ஹைட் வராது. அதுக்காக தான் 2 கேக் டின்லேயாக வந்து இதை ஊற்றிருக்கிறேன். இப்போ 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவலில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா ஸ்பாஞ்ச் வந்து இந்த மாதிரி ரெடியாகி கிடைக்கும். இதை வந்துட்டு நான் 4 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா 1 கேஜி கேக்குக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு விப்பிங் க்ரீம் கேக் ஃபுல்லாக வர்றது மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயர் கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணிலா கேக் பண்ணுறதுக்கு ஃபில்லிங்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி க்ரீம் மட்டும் வச்சு விட்டால் போதும். இப்போ கடைசி லேயர் கேக்கையும் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கேக் வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் லேயர் கொடுத்துக்கலாம். கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த கேக்கில் வந்து ஒரு ஃபால்ட் லைன் டிசைன் வந்து கொடுக்கணும். அதுக்காக ஒரு லாலிபாப் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துட்டேன். அந்த லைன் மேலே நான் வந்து பிங்க் கலர் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த நம்ம போட்டிருந்த லைன் மேலே இதை மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டு கேக் ஃபுல்லாக வந்துட்டு மீதி இடம்லாம் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பேலட் நைஃப் எடுத்து நீட்டாக வர அளவுக்கு ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக்கோட ஐசிங் ஒர்க்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இதோட டெக்கரேஷன்ஸுக்கு கொஞ்சமாக கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸும் கோல்டன் பட்டர்ஃப்ளையும் கொஞ்சமாக கோல்டன் சுகர் பீட்ஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஃபால்ட் லைனில் இந்த மாதிரி கோல்டன் லீஃப் வந்து கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த லைனை வந்துட்டு கவர் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பட்டர்ஃப்ளை வந்து இந்த கீழே வந்து வச்சு விட்டுருக்கிறேன். ஒரு ஃபாக்ஸ் பாலும் வச்சு விட்டாச்சு. டாப்பில் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து ஒரு டாப்பர் மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கூட ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கிடைக்கும், ஒரு கம்பி மாதிரி. அதில் வந்து பட்டர்ஃப்ளையை ஒட்டி இந்த மாதிரி டாப்பர் மாதிரி வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா 2 ஃபாக்ஸ் பால்ஸும் வச்சு விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ கேக்கோட டாப்பில் கொஞ்சமாக ஒயிட் கலர் சுகர் பீட்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. இதே மாதிரியே இன்னொரு ஃபால்ட் லைன் கேக்கோட டிசைன் தான் இது வந்துட்டு பிங்க் கலரும் ஒரு ஆஃப் ஒயிட் கலரும் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு தான். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலர் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு இந்த கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருந்தேன். 2 கேக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்த கேக்கோட டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் கேக்கு. இது வந்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு ஒயிட் கலர் தீமில் வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன்.
இப்போ வந்துட்டு இந்த கேக்கில் வந்துட்டு டாப்பரில் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சு விட்டுருக்குறேன். அடுத்ததாக இந்த மாதிரி கேக்கோட பாட்டமில் இந்த மாதிரி கோல்டன் பட்ஸ் வந்து கிடைக்கும், அதை வந்து வச்சு விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபாக்ஸ் பால், கோல்டு ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ் வந்து நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து கேக் மெட்டீரியல் விற்கிற அந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸ், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் கிடைக்கும், ஒரிஜினல் கிராஸும் வந்து நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். இதையும் வந்துட்டு இந்த ஃப்ளவரோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு என்கேஜ்டு டாப்பர் வந்து வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக கோல்டன் இந்த பட்ஸ் மாதிரி கிடைக்கிறத கேக்கில் டாப்பரில் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்றுமா வச்சு விட்டாச்சு. கொஞ்சமாக ஒயிட் கலர் ஃபாக்ஸ் பால்ஸு, கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இதுவும் ஒரு கஸ்டமைஸ் கேக்கு தான், கஸ்டமர் அந்த அதே டிசைனில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இதோட பாட்டம் சைடில் ஒரு கோல்டன் லேஸ் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இந்த லேஸ் வந்து நம்ம வந்து ஃபேன்சி ஷாப்லையெல்லாம் நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். இந்த லேஸ் வந்து இதே மாதிரி நம்ம க்ரீம் ஆனதுனால இதில் ஒட்டி விட்டால் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோல்டன் டஸ்ட்டை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கிறேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கேக்கில் வந்துடும். இப்போ கேக்கோட இந்த போர்டில் வந்துட்டு நேம் எல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி விட்டாச்சு. அதுலேயும் கொஞ்சமாக கோல்டன் கலர் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக கோல்டன் சுகர் பீட்ஸ், சின்ன சைஸில் உள்ள சுகர் பீட்ஸ் எடுத்து கேக்கில் வந்து போட்டு விட்டாச்சு. இது சைட்லேயும் போட்டு விட்டுருக்குறேன், டாப் சைட்லேயும் வந்து போட்டு விட்டுருக்குறேன். கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக வந்து கேக் ரெடி ஆயாச்சு. இந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே இந்த கேக்கோட டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த கேக்கோட டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேக்கோட டெக்கரேஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.